தாகமா இருக்கே. தமிழ்நாட்டுல தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. தண்ணி வச்சிருக்க. தண்ணியா? தேன் மாதிரி இருக்கு. தேன் இல்லையா? அது தேவாமிர்தம். தேவாமிர்தமா? இது எப்படி குடிக்கணும்? காது வழியா ஊத்தணும். ஐயோ அப்ப வேணாம், எனக்கு காசு கொடு. இத குடிச்சா சொர்க்கத்துக்கே போலாயா? அப்படியா? நைனா தொல்லை தாங்க முடியல, நான் சொர்க்கத்துக்கு போகணும். இது சின்ன கிளாஸ். இது ரெண்டையும் ஒன்னா கலந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி ரவுண்டு கட்டி அடி. யோ இங்கே ஓபன் பண்ணாதயா, வேற எங்கேயாவது போய் மட்டையை கடை. இங்கே ரவுண்டு கட்டினா எனக்கு ப்ராப்ளம் ஆயிடும். போ. கடவுளே, தேவாமிர்தம் சாப்பிட்டு ஒன்றை வாரேன். தண்ணின்னு கேட்டதுக்கு இருந்த காசை பிடிங்கிட்டு இதை கொடுத்து விட்டுட்டான். இதில் ரவுண்டு கட்டி வேற அடிக்க சொல்லியிருக்கான். எத்தனை ரவுண்டுன்னு ஒன்றும் தெரியல. சொர்க்கத்துக்கு போவேன்னு வேற சொன்னான். யார் வந்து கூப்பிட்டு போவான்னு சொல்லலை. ஒருவேளை நைனா என்ன டின்னோடு அங்கே வந்துட்டா அங்கேருந்து வேற எங்கேயாவது ஓடி போயிடணும். நான் மேலே போறேன். அம்மா, மண்டபத்தை யாரோ தூக்குறாங்க, என்ன காப்பாத்துங்க. ஐயோ யாரோ தூக்குறாங்க, நான் மேலே போறேன். என்ன இது? சொர்க்க லோகத்துல சோறாக்கி போட யாருமே இல்லை. அவன் பிடுங்கி அவனுங்களா தின்னுக்கணும் போல இருக்கு. பூலோகத்துல தண்ணி கேட்டா தேவாமிர்தம் கொடுத்துட்டாங்க. சொர்க்கத்துக்கு வந்தா ரம்பையும் காணா, சொம்பையும் காணா. மனுஷா மனுஷா, என்னை கொண்டு போய் பூலோகத்துல விட்டுரு மனுஷா. எனக்கு சொர்க்கலோகமே பிடிக்கல. இங்க யாரோ என்ன கொண்டாந்து விட்டாங்க. கையை பிடிச்சு தூக்கி விடு மனுஷா. இது கால் மாதிரி இருக்க. என்ன பண்ற? நேரா நீ முன்னாடி போயிட்டே இருக்க, நான் பின்னாடி வழி கட்டே வரேன். ஐ மனுஷா, சூப்பரா கூட்டிட்டு வந்துட்ட. நாம பூமிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். என்ன கரெக்டா வழி காட்டணும் பாத்தியா? மலை 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 இமய மலை. ஓ, நீ பயங்கரமான ஆளியா. சொர்க்கத்துல இருந்து டிக்கெட் எடுக்காமையே பூமிக்கு கூட்டு வந்துட்ட. இல்லாட்டி நான் நெல்லு திண்டே சொர்க்கத்துல செத்து போயிருப்பேன். செத்தாதான் சொர்க்கத்துக்கு போவாங்க. நீ சொர்க்கத்துல போய் 2வது தடவை சாவ போறியா? ஆமா, சொர்க்கம் எப்படி இருந்துச்சு? ஏ மனுஷா, இது பூமி இல்ல சிவலோகம். மலை மலையா இருக்கு. பார்வதி பரமசிவனை காணோம். ஏப்பா இதுல ரைஸ் மில்லா? எங்க கூட்டு போற? நான் கத்துறதுல கேட்கலையா? அட நீ டமாரசோடா. அட பாவி. யோ யோ யோ, எங்கயா படிக்கட்டா ஏத்திட்டு இருக்க? என்ன ஊடா காடா? ஐயோ, இவனை நம்பி போறமே. என்ன மனுஷா நீ? எனக்கு வழிகாட்டுன்னு சொல்லிட்டு என் பின்னாடியே வந்துட்டு இருக்கிற. எனக்கு தூக்கமா வருது. போ வாங்க, மெத்த மெத்தையா இருக்கு, நான் படுத்து தூங்குறேன். எனக்கு காலையில தெரியாது. நைனாட்டே போயிடுறேன். புடிச்சிக்கியா? எங்க கூட்டு போறாங்க? சார் சார், யாராவது இருக்கீங்களா சார்? சார் ப்ளீஸ் சார். சார் 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 சார், என்ன 41 அண்ணா நகர் பஸ்ஸில் கொஞ்சம் ஏற்றி விட்றீங்களா சார்? ப்ளீஸ் சார். சார் சார், என்ன கெட்டியாக பிடிச்சிங்க, நான் கரெக்டாக கொண்டு போகிறேன். தேங்க்ஸ் சார்.
சார் இங்க பஸ் நிக்கிறது சார். அது தெரிஞ்சுதானே நான் கூட்டு வந்தேன். ஏறுங்க. ரொம்ப நன்றி சார். ஆண்டவா, இன்னைக்கு ஏதோ என்னால முடிஞ்ச நல்ல காரியம் பண்ண வச்சேன். அண்ணா நகர் பஸ்ல ஏத்தி விட சொன்னா இவன் நாய் வண்டியில ஏத்தி விட்டுட்டான். ஐயோ அம்மா, அப்பா அம்மா, ஐயோ ஐயோ அப்பா நாய், ஐயோ ஐயோ அம்மா, சண்டால நாய் வண்டியில ஏத்தி விட்டானே. ஐயோ ஐயோ அம்மா 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 அம்மா, ஐயோ ஐயோ அப்பா கடிக்கல. ஐயோ ஐயோ அம்மா அம்மா அப்பா. ஆமா, உனக்கு கண்ணு தெரியாதா? நீ மட்டும் என்ன டமார் செவிடு இல்ல? அது எப்படி உனக்கு தெரியும்? நான் ரைஸ் மில் கத்துறேன், நீ லாரியில ஏத்தி என்ன எங்கேயோ கொண்டு விட்டிய. இது எங்கேயோ இல்ல, இதுதான் மெட்ராஸ். மெட்ராஸா? ஐயோ, இங்க பாக்குறதுக்கு நிறைய இருக்காமே, நீ பார்த்து பார்த்து சொல்லு, நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். வா. அல்கா புல்கா, உன் பேர் என்ன? என் பேரு அல்கா புல்கா இல்ல, அரசம்பட்டி. உன் பேர் என்ன? என் பேரு ஆண்டிப்பட்டி. எனக்கு முன்னாடி நின்னு பேசினா தான் புரியும். உன் உதடு இல்ல, அதை பார்த்து கண்டுபிடிச்சிடுவேன். அப்படியா? கைரேகை பார்த்து ஜோசியம் சொல்ற மாதிரி. ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி, ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி, நல்லா இருக்கு. ஐ, பெரிய குளம். பெரிய குளமா? பெருசா இருக்குது. ஓ, அது கடலையா? ஆமா, கடல் இல்ல. அண்ணா சமாதி பக்கத்துல எம்ஜிஆர் சமாதி. அரசம்பட்டி ஆண்டிப்பட்டி, இதுதான் எம்ஜிஆர் ஓட்டின காரு. அப்படியா? ஐயோ, அவர் காரை தொட்டு கும்பிட்டாவே காலை தொட்டு கும்பிட்டா மாதிரி கும்பிடுக்கா. அப்படியே சோத்தாங்க இப்பக்கவா. ஐ, ஆண்டிப்பட்டி, இதுதான் எம்ஜிஆர் உட்கார்ந்திருந்த ஆபீஸ். அவர் போட்டிருந்த தொப்பி கூட வச்சிருக்காங்க. ஒரு கோயிலுக்குள்ள வந்த மாதிரியே இருக்குது. ஐ, ஆண்டிப்பட்டி, இங்க பாரு, தலைவர் சித்தன கரலா கட்ட. அப்படியா? கொடு. இந்தா. இதையா தூக்கி சுத்துறாரு? உனக்கு பிடிக்காத யாரா சொல்லு, அவன் மண்டிலே போட்டலாம். ஐயோ, தப்பு தப்பு, கொண்டா வச்சிடுறேன். இந்த தட்டு கிளாஸ்ல தான் எம்ஜிஆர் சாப்பிடுவாராம், இங்கதான் கை கழுவாரு. ஆண்டிப்பட்டி, இப்படி திரும்பு. இங்க பாரு, இதெல்லாம் எம்ஜிஆருக்கு கிடைச்ச பரிசு. இங்க பாரு, அவர் வாங்கின கேடயம், அவர் வாங்கின கோப்பை. அவரு செய்தான், அதை தெரிந்து செய்தான், அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன், உடல் உழைக்க சொல்வேன், அதில் பிழைக்க. ஆண்டிப்பட்டி, இங்க பாரு, எம்ஜிஆர் போட்டிருந்த சட்டை புதுசா இருக்கா? அப்படியே இருக்கு. எடுத்துட்டு போயிடலாமா? எடுக்க முடியாது, கண்ணாடி குண்டுக்குள்ள இருக்கு. ஆண்டிப்பட்டி, இதுக்குள்ள சிங்கம் இருக்குது, எம்ஜிஆர் வளர்த்த சிங்கம். எல்லாரும் நாய் வளர்ப்பாங்க, ஆடு வளர்ப்பாங்க, சிங்கம் வளர்த்திருக்காரியா? சிங்க தமிழன். அரசம்பட்டி, கையில இருந்த காசெல்லாம் காலி பண்ணிட்டோம். இப்ப வயிறு காலி ஆச்சுன்னா என்ன பண்றது? இந்த கையில கழுத்துல இருக்கிறதெல்லாம் கலட்டி அடமான வச்சு வியாபாரம் செய்யலாம். ஆனா ஒண்ணு, காசு இருந்தா மட்டும் ஒரு ஆள் பெரிய ஆள் ஆயிட முடியாது. உழைப்பவரே உயர்ந்தவர்னு நிரூபிச்ச தெய்வம் இவரு. இவர் முன்னாடி உழைக்கணும்னு நம்ம சத்தியம் பண்ணும். கரெக்ட்? ஆமா. கண்ணு தெரியாத இந்த ஆண்டிப்பட்டியும் காது கேட்காத இந்த அரசப்பட்டியும் உங்களை நம்பிதான் தொழில் ஆரம்பிக்கிறோம். எல்லாரையும் காப்பாத்துற நீங்க எங்களையும் காப்பாத்துங்க. நல்ல அடகு கடையில் அடகு வச்சு பணம் வாங்கி வியாபாரம் பண்ணி முன்னேறலாம். வா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.